நம்ம குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற வெட் வைப்ஸை இன்னும் எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம எந்த பிராண்டில் வெட் வைப்ஸ் வாங்கினாலும் நம்பர் ஆஃப் வைப்ஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸும் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஃபுல் வைப் பார்த்திங்கன்னா கர்ச்சிஃப் மாதிரி நல்லா நீளமாக இருக்கும். அதை நம்ம குழந்தைக்கு பயன்படுத்தும் போது மொத்தத்தையும் பயன்படுத்த மாட்டோம். கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அங்கே அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் கண்ணா பின்னான்னு யூஸ் பண்ணதுனால மொத்தத்தையும் தூக்கி போடுற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு வைப்பை இந்த மாதிரி ரெண்டாக கிழித்து தேவையானதை பயன்படுத்திட்டு தேவையில்லாததை மறுபடியும் அந்த பேக்கெட்லேயே சீல் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம நெக்ஸ்ட் டைம் தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் அதிகமாக திறந்து பயன்படுத்துறதுனால இந்த மேலே இருக்கிற கவர் போயிடுச்சுன்னா உள்ளே இருக்கிற வைப்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம குடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற சுத்தமான தண்ணியை அந்த பேக்கெட்டில் ஊற்றிட்டோன்னா இருக்கிற வைப்ஸ் ஃபுல்லாக மறுபடியும் வெட் வைப்ஸாக மாறிடும். ஸோ நீங்கள் பழையபடி எடுத்து தாராளமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பெரிய வைப்ஸை ரெண்டாக கிழிக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி சின்ன வைப்ஸே வாங்கிக்கலாமே அப்படின்னு தோணுச்சுன்னா, சின்ன வைப்ஸில் என்ன ப்ராப்ளம்னு நான் சொல்கிறேன். சின்ன வைப்ஸ்லேயுமே உள்ளே கொடுத்துருக்குற அந்த வைப் கிளாத் நீளமாக தான் இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம முன்னாடி பார்த்தோமோ அதை விட கொஞ்சம் தான் சின்ன சைஸில் இருக்கும். ஸோ இதையுமே நீங்கள் ரெண்டாக கிழித்து யூஸ் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சின்னதாக இருக்கிற வைப்ஸ்லலாம் ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற வைப்ஸில் யூஸ்வலாக ரொம்ப மைல்டான ஃப்ரேக்ரன்ஸ் தான் இருக்கணும், ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடாது. அதனால குழந்தைங்களுக்கு இந்த ஸ்மால் பேக்கெட்டில் வர்ற வைப்ஸை நான் யூஸ்வலாக ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சான்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.